ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த அந்த தருணத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமா அவங்க கணவர் கார்த்திக் ஹாஸ்பிட்டல் எடுத்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. பலரும் இந்திரஜா மற்றும் கார்த்திக்கு வாழ்த்துக்களை சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிலர் இந்த வீடியோ பார்த்து எங்க கண்ணே கலங்கிருச்சு, இதே மாதிரி எப்போதும் மகிழ்ச்சியோட இருங்கன்னு ரொம்ப எமோஷனலா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பேரன் பிறந்த சந்தோஷத்துல ரோபோ சங்கரும் அவரோட மனைவியும் அந்த வீடியோல ரொம்பவே எமோஷனலா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில ரோபோ சங்கர் நடிகர் மற்றும் இயக்குனரான சமுத்திரக்கனியை பத்தி பேசினது சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. சமுத்திரக்கனி நடிப்புல சமீபத்துல திருமாணிக்கம் அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இந்த படத்தோட வெற்றி விழாவில் ரோபோ சங்கரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, சமுத்திரக்கனி என் வீட்டுல என் கூட பிறக்காத அண்ணன், என்னோட மகள் இந்திரஜா அவளோட போன்ல சமுத்திரக்கனி அண்ணனோட நம்பரை பெரியப்பான்னு தான் சேவ் பண்ணிருப்பா. பெரியப்பானா அது அண்ணன் சமுத்திரக்கனி மட்டும்தான். ஆனா இப்ப வரைக்கும் என்னோட பேரனை பார்க்கல, அதாவது அவரோட பேரனை கூடிய சீக்கிரம் பாப்பாருன்னு நினைக்கிறேன். என் போன்ல கூட அவரோட நம்பரை சமத்து அண்ணன் தான் சேவ் பண்ணியிருப்பேன். அப்படி ஒரு சமத்தான அண்ணா அவரு அப்படின்னு ரோபோ சங்கர் ரொம்ப எமோஷனலா சமுத்திரக்கனியை பத்தி பேசியிருக்காரு. மேலும் அவர் இப்ப வரைக்கும் பேரனை பார்க்கலன்னு வருத்தத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு. பலருமே சமுத்திரக்கனி கிட்ட ரோபோ சங்கர் பேரனை போய் பாருங்க சார்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சோ சீக்கிரமே சமுத்திரக்கனி நேரடியா இந்திரஜா வீட்டுக்கே போய் வாழ்த்திட்டு வருவார்னு நினைக்கிறோம். இந்திரஜாவும் அவங்க கணவர் கார்த்திக்கும் இப்ப வரைக்கும் அவங்க மகன் முகத்தை மக்களுக்கு ரிவீல் பண்ணல. சீக்கிரமே மகன் முகத்தை பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல ரிவீல் பண்ணுவாங்க போல. இது மட்டும் இல்லாம மகன் பிறந்த சந்தோஷத்தை ஒட்டி இந்திரஜா இன்னொரு குட் நியூஸையும் அவங்க ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க மேரேஜ் முடிஞ்சதும் அவங்களோட படிப்பையும் தொடர்ந்திருக்காங்க. அது மூலமா இப்போ அவங்க பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்ல கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. இந்த பட்டமளிப்பு விழாவில் அம்மா, கணவர், மகன் குடும்பத்தோட எல்லாருமே கலந்துருக்காங்க. மேலும் அப்பா அம்மாவால தான் இது சாத்தியமாச்சு, ரொம்ப நன்றி, நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஆதரவா இருந்த என்னோட மாமாக்கும் நன்றி அப்படின்னு ஹஸ்பண்ட் கார்த்திக்கும் நன்றி சொல்லி எமோஷனலா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட படிப்பையும் தொடர்ந்து டிகிரி வாங்கினதை பத்தியும் இந்திரஜா ஷேர் பண்ணியிருக்காங்க.